ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதம் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. அருணகிரிநாத சுவாமிகளுடைய திருவாவினன்குடி திருப்புகழ். அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் பணிந்தருள் பெருவேனோ இபமா முகந்தன கிளையோனி இமவான் மடந்தை உத்தம்பி பால ஜபமாலை தந்த சத்குருநாத திருவாவினன்குடி பெருமாளே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெருவேனோ திரு ஆவினன் குடி பெருமாளே. உலகத்தில் மனுஷ ஜென்மா எதுக்குன்னு மகான்கள் சொல்கிறா, பெரத்தியாருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி சேவை பண்ணுறதுக்கு தான்னு சொல்கிறா. பெரத்தியாருக்கு மட்டும்தானா, தனக்குத்தானே சேவை பண்ணிக்கணும்னு சொல்கிறா. ஸ்வயம் சேவக்குன்னு ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு நம்மளே பண்ணுற உபகாரங்கிறது என்ன? எப்பவும் மனசும் வாக்கும் செயலும் சத்சங்கமாகவும் உலக உபகாரமாகவும் இருக்கிறது தான் நமக்கு நாமே பண்ணிக்கிற ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையாக போயிடும். பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். அப்பர் சுவாமிகளும் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு தான் சொன்னார். எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் பகவான் இருக்கான்னு தெரிஞ்சுண்டு சேவை பண்ணணும். அதை பண்ண முடியலையா, ஒரு உலக வழக்கத்தை ஒரு வார்த்தை சொல்லுவா, உபகாரம் பண்ண முடியாட்ட உபதிரவம் பண்ணாமறேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இப்படி உபதிரவம் பண்ணுறதுங்கிறத சில பேருக்கு ஒரு பொழுதுபோக்கு ஹாபியாகவே இருக்கு. மகான்கள் சரித்திரத்தில் நிறைய பார்த்துருக்கோம். யார் வம்புக்கும் போகாமல் சத்காரியம் பண்ணிட்டு இருக்கிற மகான்களுக்குன்னு சில பேர் இடைஞ்சல் பண்ணுவாள், இவாளை பற்றி தூஷணம் பண்ணுவாள். மகான்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பகவான் சிந்தனை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாள். உலகத்தில் எது இருக்குன்னா உபகாரம் அபகாரம் ரெண்டும் பார்க்குறோம். ஒன்றுத்தில் வந்தனை, ஒன்றுத்தில் நிந்தனை. இந்த நிந்தனை வந்தனை ரெண்டுத்தையும் கடந்து கந்தனை எப்படி நினைக்கிறதுன்னு அருணகிரிநாதர் நமக்கு சொல்லித்தரார். என்ன அப்படின்னா, வந்தனை வரும்போது ப்ரைஸ் பெருமை வரும்பொழுது அது நமக்கு இல்லைன்னு நினச்சிக்கணும். அப்போ நிந்தனை வந்துவிட்டால் அதுவும் நமக்கு இல்லைன்னு நினச்சிக்கணும். எல்லாம் பகவானோட செயல். நம்ம பக்குவப்படுத்துறதுக்காக தூஷண வார்த்தைகள் வசவுகள் கேட்குறோம். பெருமை எல்லாம் வந்ததுன்னா அந்த பெருமை யாருக்கு சொந்தமானது நமக்கே தெரியும். பகவானோட கருணையால் தானே இந்த காரியங்கள் நடக்கிறது. இப்போ இது நன்னா நடந்துடுத்துன்னா அந்த பெருமை சுவாமிக்கு தானே. கங்கையை தாண்டி போய் சீதாதேவியை தரிசனம் பண்ணிட்டு வந்து ராமகாரியத்தை முடிச்சுட்டு ராமர் கருணையால் நடந்ததுங்கிறது தானே ஆஞ்சநேய சுவாமியுடைய பாவனையாக இருந்தது. அவர் செயல் அப்படி தானே இருந்தது. அப்போது எந்த காரியம் பண்ணினாலும் அதோட கிரெடிட் எடுத்துக்காமல் இருக்கிறது. பசுவை வந்தால் வந்துட்டு போகிறது அப்படின்னு விட்டுடுறது. எங்கள் தாயார் சொல்லுவா, மேலே காய்ச்சா தொங்குறதுன்னு கேட்பா. உலக வாழ்க்கையில் இதை தவிர்க்க முடியாது. அதனால் அபகார நிந்தைப்பட்டு உழலாதே. மனசு அப்படி தான், யாரோ திட்டாளே, நான் அப்படி ஒன்றும் தப்பு பண்ணலையே, என்ன இப்படி சொல்லிட்டாளேன்னு மறுக்கும். நமக்கு அதெல்லாம் இயற்கை. சாதாரண மனுஷாக தானே நம்பலாம். மகான்கள் சொல்லித்தரா, அது உனக்கு இல்லைன்னு எடுத்துக்கோ.
இப்போது நிஜமாகவே நீ தப்பு பண்ணியிருந்தேன், ஒருத்தன் திட்டுட்டான்னா கரெக்ஷனுக்கு அதை வழியாக எடுத்துக்கோ. உன் மேலே மிஸ்டேக்கே இல்லை, அவன் திட்டுட்டான், உனக்கு சம்மந்தமே இல்லைன்னு இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அறியாத வஞ்சரை குறியாது. யாருக்கு சத்சங்க வாசனை இல்லையோ, யார் கூட பழகினா நமக்கு கெடுதல் உண்டாகுமோ அப்படிப்பட்டவாளோட சங்கம் வச்சுக்காதே. அறியாத வஞ்சரைன்னு சொல்லிட்டார் அந்த இடத்துல. வார்த்தை என்னென்னா, சத்சங்கம் இல்லாதவான் உண்டு, துஷ்சங்கமாக இருக்கிறவான் உண்டு. இந்த சத்சங்கமாக இருக்கிறவாளை கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாள். ஏன்னா தினம் தான் போகணுமா, இன்றைக்கி ஒரு நாள் போகாட்டா என்ன அப்படின்பா. அப்படி என்ன இருக்குது இந்த நாம சங்கீர்த்தனத்தில், அப்படி என்ன இருக்குது இந்த உபன்யாசத்தில், இந்த கோவிலில் என்ன இருக்குது, அங்கே போனால் உனக்கு என்ன கிடைக்கும், இப்படியெல்லாம் கேள்வி கேட்பா. நமக்கு கிடைக்கிற அமைதி, நிம்மதி, நம்மளோட மனசு எந்த அளவுக்கு ஒரு ரிஜுவினேட் ஆகி புத்துணர்ச்சி வருது, இது நமக்கு தெரியுமே. அதனால் சத்சங்கத்தை விட்டுடக்கூடாது. அது மாதிரி கெடுக்கிறவா கூட சேரக்கூடாது, துஷ்சங்கம் கூடவே கூடாது. அதனால் அறியாத வஞ்சரை குறியாது இப்படி நான் இருக்கணுங்கிறார். அப்போது இது ரெண்டும் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உபதேச மந்திர பொருளாலே உனை நான் பணிந்து அருள் பெறுவேனோ. எனக்கு நீ மந்திரோபதேசம் பண்ணியிருக்கே நப்பனே குருநாதா முருகா, அதையே நான் நினச்சின்னு இருக்கும்படியாக, அதையே தியானம் பண்ணும்படியாக, அதையே ஜெபிச்சு மனனம் பண்ணும்படியாக, அந்த மந்திரத்தோட பொருளான உன்னையே ஜோதி வடிவமாக தியானிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை என் குருநாதா எனக்கு கொடுன்னு வேண்டிக்கிறார். மகாபிரிவா சொல்கிறார், திஷ்ங்கிற வார்த்தையிலேருந்து தான் தேச உபதேசம் எல்லாம் வருதுங்கிறார். பகவானை நமக்கு காட்டக்கூடியது, பகவான் இருக்கிற இடத்தை நமக்குள்ளே உணர்த்தக்கூடியதுக்கு உபதேசம்னு பேரான். அதை கொடுக்குற குருநாதருக்கு தேசிகன்னு பேருன்னு பெரியவா சொல்கிறார். அப்போது தேசிகனாகிய முருகப்பெருமான் என்ன பண்ணுறார்? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவத்தை நமக்கு உணர்த்துறார். எப்படி? வெளியில் இருக்கிற அடியார்கள் மூலமாக, அர்ச்சாவதார திருமேனி மூலமாக, சத்சங்கத்து மூலமாக மனசு உள்முகப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய பேரானந்த பெருவழியான பகவானை தரிசனம் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்து அருள் பெறுவேனோங்கிற அனுகிரகம் பண்ணுறதுக்கு சுவாமி காத்துன்னு இருக்கார். தபோவனத்தில் நம்ம சத்குருநாதர் சொல்லுவார், பாலை கொட்டிகிட்டே இருக்கேன், ஓட்ட பாத்திரமாக வச்சுட்டு இருக்கேளே அப்படிம்பார். அப்போது நம்மள்ட்ட இருக்கிற வேண்டாத விஷயங்களை நீக்கி சுவாமிகிட்ட நம்மளை ஒப்படைச்சுட்டாலே, அப்போ அது நீக்கிற வேலை கூட நமக்கு இல்லைன்னு சுவாமி சொல்கிறார். ஒப்படைச்சுட்டா போகிறோம், அவர் சுத்தம் பண்ணிக்கிறார், அவரே பாத்திரம் தேய்ச்சிக்கிறார், அவரே ஓட்டையை அடைச்சிக்கிறார், அவரே ஃபில்லப் பண்ணுறார். அதனால் சுவாமிகிட்ட நம்மளை ஒப்படைக்கிறதுங்கிறது என்ன? சிந்தனை அவர்கிட்ட ஒப்படைக்கிறது, வாக்கு அவர்கிட்ட ஒப்படைக்கிறது, செயலை அவர்கிட்ட ஒப்படைக்கிறது. அப்படின்னு மனம் வாக்கு காயத்தினாலே சத்சங்கமாகவே இருக்கணுங்கிற ஒரே ஒரு நியத்தி இருந்துடுத்துன்னா பாக்கி அனுக்கிரகம் தானே வந்துட்டு போகிறது. முருகப்பெருமான் எப்படி அனுக்கிரகம் பண்ணினார்? அவருக்கு சொல்லற சும்மா இரு அப்படின்னு உபதேசம் பண்ணினார். அவரோட உபதேசங்கிறது சரித்திரத்தில் காண கிடைக்கிறது. சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொன்னார். சொல்லற அப்படின்னால பேசாதேன்னு அர்த்தம். அப்புறம் சும்மா இருன்னு ஒரு வார்த்தை தனியாக சொல்லுவானேன்னா, வாயாலையும் மௌனமாக இருக்கணும், மனசாலையும் மௌனமாக இருக்கணும். மனம் அடங்குகிற நிலை, எண்ணமே வராத நிலை. அகஸ்தியர் பாட்டு ஒன்று தப்போவனத்தில் பாடுவோம். எண்ணம் அனைத்தும் அவன் வசம் வைத்த பின் ஏக்கமும் உண்டாமோ. எண்ணமெல்லாம் கண்ணனே இருந்துட்டான்னா வேறு விஷயத்தை நினைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது? நினைக்க ஆனந்தமாக தானே இருக்குது. பகவான் நினச்சா ஆனந்தம், அவர் லீலையை நினச்சா ஆனந்தம், சரித்திரங்களை நினச்சா ஆனந்தம், அவர் மேலே பக்தாள் பாடின கீர்த்தனைகளை நினச்சா ஆனந்தம், நாமாவை நினச்சா ஆனந்தம். அப்படி கனி இருப்பா காய் கவர்ந்தற்றுன்னு இப்படி மதுரமான பகவானோட லீலைகளும் நாமங்களும் கீர்த்தனங்களும் இருக்கும்போது இதை விட்டுட்டு வேண்டாத லௌகிக விஷயத்தை நினைப்பானே. அப்போது மனசும் பகவானை நினச்சி அப்புறம் நினைப்பில்லாமல் போகணும். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லும்போது சொல்லாமற் சொன்னவனையே நினையாமல் நினைந்துன்னு பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார். வேறு எதையும் நினையாமல் அவரையே நினைந்து, அந்த நினைப்பினால் மற்ற நினைப்புகள் இல்லாத போய், அந்த பேச்சினால் மற்ற பேச்சுக்கள் இல்லாத போய். மகாராணி முரளிதர சுவாமிகளுடைய கீர்த்தனத்தில் பேசாதிரு 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 ஞான தங்கமே, பேசாதிருக்க முடியாவிட்டால்
கண்ணனை பற்றி பேசிடு அப்படின்னு ஒரு கீர்த்தனத்தில் வரார். என்னென்னா, மௌனமாக இரு, முடியலையா பகவானை பற்றி பேசுப்பா. லௌகீக விஷயத்தில் தான் மௌனம். ஹரிபாட்டை ஞானேஸ்வரர் சொல்கிறார், 3 வழி சொல்கிறார். என்ன? சகுணஹே தியான, நாம பாட்ட, மௌன பிரபஞ்சாச்சே. உனக்கு உகந்த ரூபத்தில் பகவானை சகுணமாக கும்பிடு, சதா நாமா சொல்லு, பஜனை பண்ணு, உலக விஷயத்தில் மௌனமாக இரு. இப்போ சொல்லர் சும்மா இருன்னு ஒரு உபதேசம் பண்ணினார். இன்னொரு உபதேசம் பண்ணியிருக்காரான்னா இன்னொரு திருப்புகளில் சொல்கிறார், ஷடாட்சர மந்திரத்தை கொடுத்தார்னு சொல்கிறார். அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த மந்திரத்தை, குருநாதனுடைய மந்திரங்கிறது என்ன, மனனம் பண்ண 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 நம்மளை காப்பாற்றக்கூடியது இல்லையா. மனநாத்து திராயத்தை இது மந்திரஹான்னு சொல்லுவாள். அப்படி அந்த மந்திரத்தை சொல்லி 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 உன்னை நான் நினைந்து அருள் பெறுவேனோ, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணுமே, ஓயாமல் நாமா சொல்லணுமே. நிறைய பேர் கேட்பா, எப்பவும் நாமா சொல்கிறத மனசு பகவான் நினைக்க மாட்டேங்கிறதேன்னா. சுவாமி யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் சொல்கிறார், அலையிறது மனசோட வேலை, நாமா சொல்கிறது உன்னோட வேலை, அதோட வேலை அது பண்ணுறது இல்லையோ, உன் வேலையை நீ பண்ணே அப்படிங்கிறார். அதனால் நாமா சொல்லிகிட்டே இருப்போம், மனசு தானே வழிக்கு வந்துடும். அப்புறம் இபமா முகன் தனக்கு இளையோனே, எல்லா விக்னங்களையும் தீர்க்கிற விக்னேஸ்வர பகவானோட சகோதரனே, என் மனசு ஒன்றை நினைக்காதபடி லௌகீகத்தில் ஈடுபட்டு இடைஞ்சலுக்கு விக்னத்துக்கு உள்ளாருது, அதை நீ தானே தீர்க்கணும் இல்லையா. ஹிமவான் மடந்தை உத்தமி பாலா, குளிர்ந்த ஹிமாச்சலத்தில் ஹிமவானோட பொண்ணாக பிறந்து குளிர்ந்த கைலாசத்தில் தபஸ் பண்ணிருக்க பரமேஸ்வரனுக்கு வாழ்க்கப்பட்டு என்றைக்கும் நமக்கு குளிர்ச்சி, ஆனந்தம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அம்பாள், அப்பேற்பட்ட உத்தமியோட பிள்ளையே, என் மனசு லௌகீக விஷயத்தில் எதுலையோ தாப்பத்தில் கொதிச்சு போகாமல் எனக்கு குளிர்ச்சியை கொடுப்பாங்கிறார். ஜபமாலை தந்த சத்குருநாதான்னு முருகப்பெருமான் அவருக்கு உபதேசம் பண்ணினார், ஜபமாலை கொடுத்தார். அந்த மாலையில் அவர் ஜபம் பண்ணுறதுங்கிறது. அப்போ மாலையில் ஜபம் பண்ணால் என்ன, மாலை இல்லாமல் ஜபம் பண்ணால் என்னன்னு சில பேர் கேள்வியெல்லாம் கேட்பா. சாரதா தேவிட்ட ஒருத்தர் கேட்டார், அம்மா மாலையில் ஜபிக்கணுமா கையில் ஜபிக்கணுமான்னா. சரியான பதில் என்ன தெரியுமோ, அம்மா இதை சொல்லலை, மனசு பகவான் நினச்சிட்டு பண்ணணுங்கிறது தான் விஷயம். அம்மா சொன்னால் மாலைக்கு கிடைக்கிற பாக்கியம் கைக்கும் கிடைக்கட்டுமே அப்படின்னு அம்மா பதில் சொன்னா. இப்படி ஜபிச்சாலும் பரவாயில்ல, அப்படி ஜபிச்சாலும் பரவாயில்ல, ஜபிக்கணுங்கிறது முக்கியம். ஞானேஸ்வர மகாராஜ் சொல்கிறார், ஜபமால அந்தரி தரோனி ஸ்ரீஹரி ஜபே சதாங்கிற. ஞானதேவ மௌன ஜபமால அந்தரி, மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிட்டேரு. உன்னோட உஸ்வாசம் நிஸ்வாசம் உள்மூச்சு வெளிமூச்சே நாமாவாக மாறிடும். மாலேன்னு தனியாக பிற்பாடு தேவைப்படாது, ஆரம்பத்தில் அதெல்லாம் தேவை. இந்த சாதனங்கள்லாம் இருந்து இருந்து ஜபிச்சா, மாலையில் ஜபிச்சா மனசு ஒடுங்கும். அனுபவத்தில் பார்க்கலாம். இத்தனை மாலை ஜபிக்கணும்னு ஒரு நியமம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு பழக்கம் வரும். அப்புறம் என்ன, மாலையை தாண்டி உள்ளுக்குள்ளே தானே ஓடும். அப்புறம் உள்ளுக்குள்ளே யார் ஜபிக்கிறான்னா, யாரை ஜபிக்கிறோமோ அவர் ஜபிக்கிறார்னு தெரிஞ்சு போயிடும். அந்த நிலை எனக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறார். ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ அப்படின்னு உலகத்தில் எந்த விதமான ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளானாலும் நாமாவை சொல்லிட்டு அதை கடந்து போகணுங்கிற ஒரு உபதேசத்தை நமக்கு அருணகிரிநாத சுவாமி தரார். அவர் கிருப்பையோடு நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நம்ம சத்குருநாதனை வேண்டிப்போம். சத்குரு ஞானானந்தகிரி பகவானுக்கு ஜெய்.